இது முதல் கலியுகம் அல்ல. இது 2448வது கலியுகம் என்று நான் சொன்னால் நீங்கள் நிச்சயம் அதிர்ச்சி அடைவீர்கள். நாம் எப்போதும் கேள்விப்பட்டிருப்பது என்ன? 4 யுகங்களின் ஒரு பெரிய சுழற்சி இப்போதுதான் தொடங்குகிறது. மேலும் நாம் அதன் கடைசி மற்றும் மிகவும் இருண்ட காலமான கலியுகத்தில் வாழ்கிறோம் என்பதுதான். அது உண்மைதான், ஆனால் முழுமையான உண்மை அல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஆழமான பிரபஞ்ச கதையின் ஒரு சிறிய துண்டு மட்டுமே. இன்று நாம் சாதாரண வரலாற்றை கடந்து மனிதன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு தொலைந்த காலத்தின் ஆழத்திற்கு ஒரு பயணம் செல்ல போகிறோம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமது சாஸ்திரங்களில் மறைந்து கிடக்கும் அந்த பண்டைய கணக்கீடுகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்போகிறோம். பிரம்மாவின் கால கணிதம் என்ற அந்த அசாதாரண மர்மத்தை புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியின் முடிவில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உங்கள் இடத்தையும் முற்றிலும் புதிய அதிர்ச்சியூட்டும் கண்ணோட்டத்தில் காண்பீர்கள். அதனால் தயாராகுங்கள். இன்று நீங்கள் அறிந்து கொள்ளப் போவது உங்கள் கற்பனைக்கு புலப்படாத ஒன்று. ஆனால் அந்த மாபெரும் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் நாம் யுகங்கள் பற்றி ஏற்கனவே அறிந்தவற்றை ஒரு கணம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்து சாஸ்திரங்களின்படி காலம் நேர்கோட்டில் நகர்வதில்லை, அது ஒரு சுழற்சியாக இயங்குகிறது. அந்த சுழற்சியே 4 யுகங்களால் ஆனது. முதலாவது சத்திய யுகம். இதை சத்தியத்தின் காலம் என்று அழைக்கிறார்கள். இது 1,72,800 ஆண்டுகள் நீடிக்கும். இந்த காலத்தில் தர்மம் முழுமையாக நிலை பெற்று உலகம் முழுவதும் தூய்மையும் நன்மையும் மட்டுமே நிலவுகின்றன. மனிதர்கள் உயர்ந்த ஆன்மீக நிலையிலும் உண்மையிலும் வாழ்ந்தார்கள். அடுத்து வரும் திரேதாயுகம். இது 1,29,600 ஆண்டுகள் நீடிக்கும். இக்காலத்தில் தர்மம் தனது ஒரு பகுதியை இழக்கத் தொடங்கும். பாவம் மெதுவாக எழும்பினாலும் நன்மை இன்னும் உலகை வழிநடத்திக் கொண்டே இருக்கும். மூன்றாவது துவாபர யுகம். இது 8,64,000 ஆண்டுகள் நீடிக்கும். இங்கு தர்மமும் அதர்மமும் சமமாக பிரிகின்றன. 50% நன்மை, 50% தீமை. மனித வாழ்க்கை மேலும் சிக்கலாகுகிறது. ஆன்மீக தாழ்வு தென்படத் தொடங்குகிறது. இறுதியாக நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகம். இது இருளின் காலம். 4,32,000 ஆண்டுகள் நீடிக்கும் இந்த யுகம் அதர்மம், பேராசை, பொய் மற்றும் வன்முறை உச்சத்தை எட்டும் காலமாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி கிமு 3102 ஆண்டு பகவான் கிருஷ்ணர் இவ்வுலகை விட்டு பிரிந்தபோது இந்த யுகம் ஆரம்பமானது. இந்த 4 யுகங்களும் சேர்ந்து உருவாவது மகா யுகம். அதன் மொத்த காலம் 4.32 பில்லியன் மனித ஆண்டுகள். இதுவரை நாம் அறிந்தது இதுதான். ஆனால் இங்கேயே கதை முடிவதில்லை. உண்மையான அதிர்ச்சியூட்டும் பிரபஞ்ச ரகசியம் இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த மகா யுகத்தின் சுழற்சி நாம் நினைப்பது போல பெரிய ஒன்றல்ல. அது உண்மையில் ஒரு மாபெரும் பிரபஞ்ச கடிகாரத்தின் ஒரு வினாடி மாதிரியே சிறியது. அந்த கடிகாரம் என்ன தெரியுமா? அது பிரம்மாவின் காலம். நமது புராணங்கள் அளிக்கும் கால கணக்கீடு சாதாரண மனித புத்தியால் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு விரிவானது. அந்த மாபெரும் கணிதத்தின் மையத்தில் இருப்பவர் பிரபஞ்சத்தை படைத்தவரான பிரம்மா. நமக்கு இரவும் பகலும் இருப்பது போலவே பிரம்மாவுக்கும் இரவுகளும் நாட்களும் உள்ளன. ஆனால் அந்த ஒரு நாள் என்பது நம்முடைய அளவுகோலில் என்ன தெரியுமா? பிரம்மாவின் ஒரு நாள், அதாவது ஒரு கல்பம், நமது 4.32 பில்லியன் ஆண்டுகளுக்கு சமம். இங்கேயே உண்மையான அதிர்ச்சி தொடங்குகிறது. பிரம்மாவின் இந்த ஒரே ஒரு நாளுக்குள் 1000 மகா யுகங்கள் இடம்பெறுகின்றன. அதாவது சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஆகிய முழு சுழற்சியும் 1000 முறை திரும்பி நடக்கிறது. இதன் பொருள் என்ன? ஒரே ஒரு கல்பத்தில் 1000 சத்திய யுகங்கள், 1000 திரேதா யுகங்கள், 1000 துவாபர யுகங்கள், 1000 கலியுகங்கள், இவை அனைத்தும் தோன்றி மறைந்து விடுகின்றன. இப்போது நாம் ஆரம்பத்தில் கூறிய அந்த அதிர்ச்சிகரமான கருத்துக்கு திரும்புவோம். சாஸ்திரங்களின்படி பிரம்மாவின் ஆயுட்காலம் 100 தேவ ஆண்டுகள். அதில் நாம் தற்போது அவருடைய 51வது ஆண்டின் முதல் நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தற்போதைய கல்பம் ஸ்வேதவராக கல்பம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அர்த்தம் என்னவென்றால் பிரம்மாவின் 50 ஆண்டுகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. ஒரு நொடி யோசித்து பாருங்கள். அந்த 50 ஆண்டுகளில் எத்தனை கல்பங்கள் கடந்திருக்கலாம்? ஒவ்வொரு ஆண்டிலும் 360 கல்பங்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் 1000 மகாயுகங்கள். அதாவது எண்ணிக்கை கடந்த யுகங்கள் ஏற்கனவே வந்து போயிருக்கின்றன. இப்போது நமது தற்போதைய நிலையை பார்ப்போம். இந்த கல்பத்தில் மொத்தம் 14 மன்வந்தரங்கள் உள்ளன. அதில் நாம் தற்போது 7வது மன்வந்தரத்தில் இருக்கிறோம். இதை வைவஸ்வத மன்வந்தரம் என்று அழைக்கின்றனர். ஒவ்வொரு மன்வந்தரத்திலும் சுமார் 71 மகாயுகங்கள் உள்ளன. அதிலும் நாம் இப்போது 28வது மகாயுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த முழு கணக்கை சேர்த்து பாருங்கள். பிரம்மாவின் 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒவ்வொரு ஆண்டிலும் 360 கல்பங்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் 1000 கலியுகங்கள்.
இதன் அடிப்படையில் ஏற்கனவே எண்ணற்ற கலியுகங்கள் தோன்றி மறைந்துவிட்டன என்பது தெளிவாகிறது. இந்த கணக்கீடுகளின் சில விளக்கங்களின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலியுகம் 2448வது கலியுகமாக இருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர். ஆனால் முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இது நேரடியாக சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கூற்று அல்ல. இது சில அறிஞர்கள் செய்த விளக்கங்களின் மூலம் வந்த ஒரு சுவாரஸ்யமான கணக்கீடு மட்டுமே. இதை கேட்கும்போது எல்லாமே மீண்டும் மீண்டும் நடக்கிறதா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுவது இயல்பு. ஆச்சரியம் என்னவென்றால், நமது சாஸ்திரங்களில் இந்த முடிவில்லா கால சுழற்சிகளை தன் கண்களால் பார்த்த ஒரு சாட்சியும் இருக்கிறார். அவர்தான் காகபுஷுண்டி. ராமச்சரிதமானஸ் என்ற இதிகாசம் அவரை பற்றிய ஒரு ஆழமான கதையை சொல்கிறது. காகபுஷுண்டி ஒரு சாதாரண முனிவர் அல்ல. அவர் அமரத்துவம் பெற்றவர், காலத்தின் எல்லைகளை தாண்டி வாழும் அரியவரம் பெற்றவர். அவரது நீண்ட ஆயுள் காரணமாக இந்த பிரபஞ்சம் எண்ணற்ற முறை உருவாகி அழியும் சுழற்சிகளை அவர் நேரடியாக கண்டிருக்கிறார். ஒரு சமயம் விஷ்ணுவின் வாகனமான கருடன் ராமரின் தீவி தன்மையை பற்றி குழப்பமடைந்தான். அந்த சந்தேகங்களுக்கு விடை தேடி அவன் சென்றடைந்தது காகபுஷுண்டியின் அருகே. ஏனெனில் காலத்தின் ரகசியங்களை உண்மையாக அறிந்தவர் அவர் மட்டுமே. காகபுஷுண்டி தனது அனுபவங்களை பகிர்ந்தபோது அவர் கூறிய ஒரு விஷயம் யாரையும் ஆழமாக சிந்திக்க வைக்கும். அவர் இராமாயணத்தை 11 முறையும் மகாபாரதத்தை 16 முறையும் நேரடியாக கண்டிருக்கிறார். இதன் பொருள் என்ன தெரியுமா? நாம் ஒரு முறை நடந்த வரலாறு என்று நம்பும் நிகழ்வுகள் உண்மையில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் ஒரு சுழற்சியின் பகுதி மட்டுமே. காகபுஷுண்டி விளக்குவது மிகவும் தெளிவானது. ஒவ்வொரு கல்பத்திலும் தர்மம் குறைய தொடங்கும் போது கடவுள் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரங்கள் உலகை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வருகின்றன. இதன் காரணமாகவே அவர் இராமரின் அவதாரத்தையும் அவரது தெய்வீக லீலையையும் பலமுறை கண்டிருக்கிறார். இந்த கதை ஒரு சாதாரண புராண கதை அல்ல. இது காலத்தின் உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும் ஒரு ஆழமான சித்திரம். நாம் வரலாறு என்று அழைப்பது உண்மையில் ஒரு மாபெரும் பிரபஞ்ச நாடகத்தின் மீண்டும் மீண்டும் நிகழும் அத்தியாயங்கள் மட்டுமே. பாத்திரங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அந்த அடிப்படை நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நிகழ்கின்றன. இப்போது இந்த கருத்தை நவீன அறிவியலுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். பெருவெடிப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் இன்றைய அறிவியல் நமது பிரபஞ்சத்தின் வயதை சுமார் 13.8 பில்லியன் ஆண்டுகள் என கணக்கிடுகிறது. இந்த எண் நமக்கு மிகவும் பெரியதாக தோன்றுகிறது, கற்பனைக்கே புலப்படாத அளவுக்கு பெரியது. ஆனால் இதையே வேதகால அண்டவியல் அளவுகோலில் வைத்து பார்க்கும்போது ஒரு முற்றிலும் வேறுபட்ட வியப்பூட்டும் கண்ணோட்டம் கிடைக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல பிரம்மாவின் ஒரு நாள், ஒரு கல்பம் 4.32 பில்லியன் ஆண்டுகள். அதாவது நவீன அறிவியல் முழு பிரபஞ்சத்தின் வயது என்று கூறும் 13.8 பில்லியன் ஆண்டுகள் கூட வேதகால கணக்கில் பார்த்தால் பிரம்மாவின் சில பகல் மற்றும் இரவுகளின் அளவுக்கு மட்டுமே சமம். இன்னும் அதிர்ச்சி தரும் உண்மை என்னவென்றால், பிரம்மாவின் முழு ஆயுட்காலம் 311 ட்ரில்லியன் மனித ஆண்டுகளை தாண்டுகிறது. இங்கு நோக்கம் அறிவியலை குறைத்து மதிப்பிடுவதல்ல, மாறாக நமது முனிவர்கள் மற்றும் ரிஷிகள் காலத்தை எவ்வளவு பரந்த கற்பனைக்கு அப்பாற்பட்ட அளவில் சிந்தித்தார்கள் என்பதை புரிந்து கொள்வதே. அறிவியல் ஒரு பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் அழிவை பற்றி பேசுகிறது. ஆனால் நமது சாஸ்திரங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே எண்ணற்ற பிரபஞ்சங்கள் தோன்றி மறையும் சுழற்சிகளை பற்றி பேசுகின்றன. இந்த உண்மை நம்மை என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? பணிவடைய செய்கிறது. நாம் பெருமைப்படும் நமது வாழ்க்கை, நமது சாதனைகள், நமது நாகரீகம் இந்த மாபெரும் பிரபஞ்ச நாடகத்தில் ஒரு சிறு துகளாக கூட இருக்காது. அப்படியானால் மீண்டும் அந்த கேள்வி, நாம் உண்மையிலேயே 2448வது கலியுகத்தில் இருக்கிறோமா? பிரம்மாவின் கால கணிதத்தையும் காகபுசுண்டியும் அனுபவங்களையும் இணைத்து பார்க்கும்போது இது ஒரு சுவாரஸ்யமான சாத்தியமாக தோன்றுகிறது. நாம் வாழும் இந்த காலம் ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது அல்ல. இது ஏற்கனவே ஆயிரக்கணக்கான, கூட மில்லியன் கணக்கான முறை திரும்பி நடந்த ஒரு சுழற்சியின் இன்னொரு அத்தியாயம். இந்த உண்மை நம்மை என்ன செய்ய வைக்கிறது தெரியுமா? பணிவடைய செய்கிறது. இந்த சிந்தனை உங்களை எங்கு கொண்டு செல்கிறது? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இந்த காணொளி உங்களை சிந்திக்க வைத்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இது போன்ற ஆழமான மர்மங்களை அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.